இன்றைக்கி நாம் முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நல்ல ஜூஸியாக நல்ல சாஃப்டாக ஹனி கேக் பேக்கரிக்கு போகாமல் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். உங்கள் கையால் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஹைஜீனிக்காக இருக்கும், விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷிணதாசி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹனி கேக் செய்கிறதுக்கு 1 கப்பு சீனியை அளந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதோட 1/2 கப்பு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்துடுங்க. நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வரணும், அது வரைக்கும் விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா கலந்துடுங்க. சீனியை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீனி சீக்கிரமாக கரைஞ்சிட்டு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு அரிப்பு எடுத்து வச்சுட்டு இதில் 1/2 கப்பு மைதா மாவை அளந்து சேர்த்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம். இப்போ இதோட இந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை ஜலிச்சிடுங்க. சோடா உப்பு சேர்க்கணுன்னு தேவையில்லை, விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்ல மெதுவாக ஜென்டிலாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஓரளவுக்கு கலந்து விட்டுடுங்க. இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு மாவை ரொம்ப ஸ்பீடாக கலந்து விடக்கூடாது, இது போல் நல்ல ஸ்லோவாக கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாலை சேர்த்து நல்லா கலந்துட்டு மீதி இருக்கிற பாலையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது எல்லாமே அழகாக ஒன்று சேர வந்துடும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கேக் பேட்டர் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். இப்போது ஒரு கேக் ட்ரே எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி கையாலேயோ ப்ரெஷ்ஷாலேயோ தடவி விட்டுடுங்க. இப்போ உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டை வைங்க. அப்படி இல்லாதவங்க கொஞ்சமாக மைதா மாவை இந்த மாதிரி தூவிடுங்க. தூவிட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி தட்டி எடுத்துடுங்க. மீதி இருக்கிற மைதா மாவு எல்லாத்தையுமே தட்டி வெளியில் போட்டுடுங்க. இப்போ கேக் ட்ரே ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சுருக்க கேக் மாவை ஊற்றிடலாம். கேக் மாவோட பக்குவத்தை பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும். ஊற்றும் போது மடிஞ்சு மடிஞ்சு ரிப்பன் மாதிரி விழணும். இப்போது கேக் மாவு எல்லாத்தையுமே கேக் ட்ரேக்கு மாற்றியாச்சு. இப்போது கேக் ட்ரேயை நல்லா டேப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தூக்கி போட்டு டேப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ தான் கேக் மேலே ஓரங்கள் வெடிப்பில்லாமல் இருக்கும். இப்போது ஒரு குக்கர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாயை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு ஸ்டாண்டையும் போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு உள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. மூடி போட்டுட்டு கரெக்டாக 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ கரெக்டாக 45 நிமிஷம் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கத்தியால் குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட இது போல் ஒட்டாமல் வரணும். இப்போ கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போது வேறொரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு சீனியும் 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சீனி முழுமையாக கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை, இந்த சீனி முழுமையாக கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு கத்தியால் அந்த ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. எடுத்து விட்டுட்டு அப்படியே கமத்திடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். கமத்திட்டு லைட்டாக தட்டி விடுங்க. பாருங்கள், முட்டை சேர்க்காமையே நல்ல பஞ்சு போல் கேக் ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் ஹனி கேக்குக்கு மட்டும் இல்லாமல் டீ டைம் கேக்குக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ மறுபடியும் இந்த கேக்கை அப்படியே ட்ரேக்கில் வச்சுருங்க. இது மாதிரி ஸ்கொயர் ஷேப் இல்லைன்னா உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் இருந்தாலும் அதுலேயே நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க் இல்லைன்னா கத்தி வச்சுட்டு அங்கே இங்கேயா எல்லா ஓரங்கள்லையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள், இது மாதிரி எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர் சிரப், அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மொத்தத்தையும் இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. எல்லா ஊரங்கள்லையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 20 கிராம் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் எடுத்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த ஜாமை கலந்து விட்டு கரைச்சி விட்டுடுங்க. நான் கடையில் தான் ஜாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்லேயே உங்கள் கையால் ரெடி பண்ண ஜாம் இருந்தாலும் அதுலேயே செய்யலாம். ஜாம் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வேணாட்டும் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே அந்த ஜாம் முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இப்போ இதோட 2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு ஸ்பூனால் அளந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க.
நல்ல லூஸாக தண்ணியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரணும். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜாமை வேறொரு பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாம் வந்து கொஞ்சம் இறுகி வந்துடுச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் கூட சூடு இல்லை. கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஆற விட்டுக்கணும். இந்த மாதிரி டைட் ஆனால் தான் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது அங்கெங்கேயா வடிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கேக்குமே சுகர் சிரப்பை நல்லா உறிஞ்சி எடுத்துடுச்சு. இப்போ மறுபடியும் கத்தியால் ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுடுங்க. எல்லா ஓரங்களையும் அழகாக எடுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் அப்படியே கமத்திடுங்க. கமத்திட்டு மேலே லைட்டாக தட்டி கொடுங்க, வெளியில் வந்துடும். இப்போ இதை அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுடுங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் கவனமாக திருப்பி போடுங்க. ஏன்னா கேக் வந்து நல்லா சுகர் சிரப்பை உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும், பிஞ்சிடக்கூடாது. இப்போது இதோட மேலே டாப்பில் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஜாம், அதை வந்து எல்லா ஓரங்களையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ரெடி பண்ணியிருக்க மொத்த ஜாமையுமே மேலே வச்சுடுங்க. மேலே வச்சுட்டு ஸ்பூனாலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கரெக்டாக அழகாக இந்த மாதிரி லெவல் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டாக அப்படியே பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா தேங்காய் துருவலை மேலே இந்த மாதிரி எல்லா ஓரங்களையுமே தூவிடுங்க. தேங்காய் துருவலை அப்படியே சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சமாக தேங்காவை நல்ல பொடி துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நிறம் மாறாமல் அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி மேலே தூவிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக தேங்காவை வந்து கிரீட்டரில் வச்சு துருவிட்டு அதையும் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் மேலே தூவிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இனி நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டால் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து கட் பண்ணி சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நான் கடையில் கிடைக்கிறது போலவே பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் கிடைக்கிற பீஸ் போலவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேக்கை நீங்கள் பர்த்டேக்கும் ரெடி பண்ணலாம். பர்த்டேக்கு உங்கள் கையால் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படியே பேக்கரியில் கிடைக்கிறது போலவே இருக்கும். முட்டை இல்லாமல் நல்லா பஞ்சு போல் சூப்பராக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஹனி கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ஹனி கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஹனி கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.